மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சூரியகாந்தி இலை அதாவது இருவிதை இலையின் உள்ளமைப்பு பற்றி படிக்க போகிறோம். சரியா? நம்ம வேர் படிச்சிட்டோம், இருவிதை ஒரு விதை இலை ரெண்டுக்குமே படிச்சிட்டோம், தண்டும் இருவிதை இலைக்கும் ஒரு விதை இலைக்கும் படிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நாம் இருவிதை இலையினுடைய உள்ளமைப்பை பற்றி நாம் படிக்க போகிறோம். சரியா? So in this video you are going to learn about the internal structure of dicot leaf, example Helianthus, சூரியகாந்தி இலை. சரியா? As usual, like stem, root and everything, the outermost layer is the epidermis. There are three distinct regions: epidermis, and then mesophyll tissue, and then vascular tissue. So புறத்தோல், இலையிடை திசு, vascular tissue. சரி, இது மூணு பகுதிகள் அங்க இருக்குது. The first one is epidermis. பாருங்க, இலை இப்படி இருக்கும் இல்லையா? இலை இப்படி இருக்கும். இந்த இலையில மேல் பக்கம் இருக்கும், அடிப்பக்கம் இருக்கும். இலையில ஒரு மேல் பக்கமும் இருக்கும், ஒரு அடிப்பக்கமும் இருக்கும். ஸோ இலை ரெண்டு எபிடர்மிஸ் இருக்குது, அப்பர் எபிடர்மிஸ் அண்ட் லோவர் எபிடர்மிஸ். சரியா? ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு டிரா an upper epidermis and lower epidermis. சரியா? ஸோ இலையில மேல் புறத்தோல், கீழ்ப்புறத்தோல் என்று இரண்டு புறத்தோல்கள் காணப்படும். ரெண்டு புறத்தோல் இருக்கும், மேல் புறத்தோல், கீழ்ப்புறத்தோல் என்று ரெண்டு புறத்தோல் இருக்கும். மேல் புறத்தோல் வரையும். மேல் புறத்தோல் ஒரு வரிசையில் அமைந்த பாரன்கைமா செல்கள், செல் இடைவெளிகள் இன்றி நெருக்கமாக இருக்கும். ஆங்காங்கே இலை துளைகள் காணப்படும். ஆங்காங்கே என்ன காணப்படும்? இலை துளைகள் காணப்படும். பாருங்க, ஒரு இலை துளை போடுறேன். சோ ஒரு வரிசையில் அமைந்த பாரன்கைமா செல்கள், இவை செல் இடைவெளிகள் இல்லாமல் நெருக்கமாக இருக்கும். ஆங்காங்கே மட்டும் என்ன இருக்கும்? இலை துளைகள் காணப்படும். அடுத்தது இது மேல்புறத்தோல். இது என்னது? மேல்புறத்தோல். மேல்புறத்தோல். இது கீழ்ப்புறத்தோல். கீழ்ப்புறத்தோல். இங்கேயும் இலைத்துளைகள், ஆங்காங்கே இலைத்துளைகள் இருக்கும். ஒரு வரிசையில் அமைந்த பாரன்கைமா செல்கள் செல் இடைவெளிகளின்றி நெருக்கமாக அமைந்து காணப்படும். So the leaf consists of two epidermis, upper epidermis and lower epidermis. The epidermal cells are compactly arranged without any intercellular space. Here and there it is interrupted by the stomata, by a pore called stomata. And over the epidermis you may find the cuticle. You may find the cuticle thickened. So over the epidermis you may find the cuticle. You may find the cuticle. Over the epidermis you may find the cuticle. So now you are going to draw the cuticle. It is thickened by a substance called cutin. We will call it as cuticle. So cuticle irukku. In the upper and lower epidermis you may find the cuticle. So this is the cuticle present in the lower epidermis. So மேல்புற தோலுக்கு மேல் பக்கமாக cutin என்ற பொருளாலான ஒரு மெழுகு போன்ற தடிப்பு காணப்படும். இதற்கு பெயர் cuticle. சரியா? மேலே இருக்கு, கீழே இருக்கு. Here and there பாருங்க, இங்க ஒரே ஒரு ஸ்டோமேட்டா வந்திருக்கு, இங்க ரெண்டு ஸ்டோமேட்டா. It is understood the number of stomata is more in the lower epidermis than in the upper epidermis. So stomata அல்லது இலை துளைகள், ஸ்டோமேட்டா, இது பேர்தானது ஸ்டோமேட்டா. ஸ்டோமேட்டா இலைத்துளைகள். இலைத்துளை. ஸ்டோமா சிங்குலர். சரியா? ஸ்டோமா இலைத்துளை. சரியா? இலைத்துளை. இங்க கீழ்ப்பக்கம் பாருங்க, இந்த லோவர் எபிடர்மிஸ் எத்தனை வந்திருக்க? ரெண்டு. சோ அதனால என்ன தெரியுது? மேல்புற தோலை விட கீழ்ப்புற தோலில் அதிக எண்ணிக்கையில் இலைத்துளைகள் காணப்படும். சரியா? இனி இந்த இலைத்துளைகளை சூழ்ந்து அவரை விதை வடிவ இரண்டு காப்பு செல்கள் காணப்படும். இலைத்துளையை சூழ்ந்து காணப்படக்கூடிய இந்த ரெண்டு அவரை விதை வடிவ செல்களுக்கு பெயர் என்னது? காப்பு செல்கள். காப்பு செல்கள். காப்பு செல்னா காட் செல்ஸ். காப்பு செல், காட் செல்ஸ் ஆங்கிலத்தில். சரியா? சோ இலைத்துளையை சூழ்ந்து காணப்படும் சிறப்பு வகை அவரை விதை வடிவ பீன் ஷேப்ட் அந்த அவரை விதை வடிவ செல்களுக்கு காப்பு செல்கள் என்று பெயர். So each stomata is guarded by two bean shaped
special cells called God cells. So in the God cells you may find the chloroplast. You may find the chloroplast only in the God cells. So in no other cell in the epidermis that you no in the so in the God cell தவிர ஏனைய செல்கள்ல என்ன இருக்காது, பசுங்கணிகம் இருக்காது. So only in the God cells of epidermis you may find the chloroplast. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின். புறத்தோல்ல எந்த செல்கள்லாம் மட்டும்தான் இருக்கும், அது வேறா இருந்தாலும் சரி தண்டா எங்கேயுமே புறத்தோல்ல பசுங்கணிகம் இருக்காது. There is no chloroplast in the epidermis, epidermal cells. But only you will find the chloroplast only in the God cells which are surrounding the stomata. So ஸ்டொமேட்டாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிறப்பு வகை அவரை விதை வடிவ காப்பு செல்கள்ல மட்டும்தான் பசுங்கணிகம் இருக்கும். Then you may find epidermal, multicellular epidermal hairs. You may find multicellular epidermal hairs. See multicellular epidermal hairs, you may find the multicellular epidermal hairs. Okay, so this is the epidermal hairs. Epidermal hairs. Epidermal hair. Epidermal hair. புறத்தோல் தூவி, புறத்தோல் தூவி சரியா காணப்படுகிறது. So this is the epidermis of dicot leaf. இதுதான் இது இருவிதை இலையினுடைய புறத்தோல் அமைப்பு. So what is the function of the epidermal layer? It protects the underlying mesophyll tissue. And what is the function of the cuticle? It check transpiration. So it prevent transpiration. Then what is the function of the stomata? It render gaseous exchange as well as transpiration. சரியா? அப்ப இந்த புறத்தோலினுடைய பணிகள் புறத்தோல் உட்புற இலையிடை திசுக்களை பாதுகாக்கிறது, கியூட்டிக்கிள் அதிகப்படியான நீரிழப்பை தடை செய்கிறது, லாஸ் ஆஃப் வாட்டர் அது பிரிவென்ட் பண்ணுது. தென் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டோமேட்டா? இலைத்துளையினுடைய பணி என்ன? இவை வளிம பரிமாற்றத்திற்கும் நீராவி போக்கிற்கும் உதவி பெறுகிறது. சரியா? இவ்வளவுதான் எபிடர்மிஸ் வரைகிறது. தென் தி செகண்ட் லேயர் இஸ் மீசோஃபில் டிஷ்யூ. மீசோ என்றால் இன் பிட்வீன், மிடில் இடையில. சரியா? மிடில். ஃபில்லா என்றால் இலை. தமிழ்ல இலை இடை திசு. இரண்டாவது பார்ட் என்னதுல? இலை இடை திசு. So what is இலை இடை திசு? What is mesophyll tissue? The ground tissue between the upper and lower epidermis is termed as, it is called as mesophyll tissue. So what are called mesophyll tissues? The ground tissues which are present in between the upper and lower epidermis is called mesophyll tissue. So மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடைப்பட்ட தளத்திசு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலை இடை திசு. இந்த இலையிடை திசுவானது இருவித இலையில ரெண்டு வகைப்படும். ஒன்று பாலிசைடு பேரன்கைமா, பாலிசைடு பேரன்கைமா, இன்னொன்று பஞ்சு பேரன்கைமா, பஞ்சு பேரன்கைமா. சரியா? So the mesophyll tissue in dicot leaf is differentiated into upper palisade parenchyma, palisade parenchyma and the lower sponge parenchyma. சரியா? palisade parenchyma, palisade parenchyma and lower sponge parenchyma. Now we are going to draw the upper palisade parenchyma and the sponge parenchyma. So at one side I am going to draw, another side we have to complete. If you get time, you have to come. So here I am going to draw now. Now, below the upper epidermis, the mesophyll cells are cylindrical. They are cylindrical, elongated cells. Cylindrical, elongated, long cells. They are arranged without intercellular space. Without any intercellular space. They are arranged in 2 rows. They are arranged in, most probably they are arranged in 2 rows. சரியா? பாருங்க, மேல்புற தோலுக்கு கீழாக காணப்படும் இலையிடை திசுவானது நீண்ட உருளை வடிவ செல்கள், நீண்ட உருளை வடிவ செல்கள். அவை செல் இடைவெளிகளின்றி நெருக்கமாக அமைந்து காணப்படும். இவற்றில் பசுங்கணிகங்களின் எண்ணிக்கை அதிகம். இவற்றில் பசுங்கணிகங்களின் எண்ணிக்கை அதிகம். பசுங்கணிகம் அதிகமாக இருந்தாலே இதனுடைய பணி என்னது?
ஒளிச்சேர்க்கை. இவற்றினுடைய பணி என்னது? ஒளிச்சேர்க்கை. So the palisade, these mesophyll cells are called palisade parenchyma. தமிழ்லயும் palisade parenchyma, palisade parenchyma. சரியா? parenchyma என்று அழைக்கப்படுகிறது. இவை உருளை வடிவ நீண்ட செல்கள். செல் இடைவெளிகளின்றி நெருக்கமாக அமைந்து காணப்படும். செல் இடைவெளிகளின்றி நெருக்கமாக அமைந்து காணப்படும். சரியா? So these are elongated long cells which are arranged without any intercellular space, and number of chloroplasts are more in depth. So the main function is photosynthesis. அதனுடைய முக்கியமான பணி ஒளிச்சேர்க்கை. Below the palisade parenchyma you may find the spongy parenchyma. So they are irregularly shaped cells. They are irregularly shaped cells and they are arranged with intercellular space. They are arranged with intercellular space. They are arranged with the intercellular space. Okay. And the number, when you compare the chloroplast number, the number of chloroplasts are less in number. Less. They are lesser in number. When you compare to palisade parenchyma, the number of chloroplasts are lesser in number. See, they are arranged with so many intercellular space. Air cavities are present. Pathingla? So the number of chloroplasts is lesser than the palisade parenchyma. These are elongated cylindrical cells. These are irregularly shaped. So sponge parenchyma or punch parenchyma. Spongy parenchyma or punch parenchyma. தமிழ்ல punch parenchyma. punch போல இருக்கும். சரியா? They are எங்க இருக்குது? palisade parenchyma எங்க இருக்கு? மேற்புற தோலி கீழாக. இது எங்க இருக்குது? palisade parenchymaக்கு கீழாக காணப்படுது. இல்லையா? Then the shape இங்க cylindrical உருளை வடிவ செல்கள். இங்க என்ன செல்கள்? ஸ்பாஞ்சி பஞ்சு parenchyma என்ன செல்கள்? They are irregularly shaped. அதாவது ஒழுங்கற்ற வடிவமுடைய செல்கள். இங்க பசுங்கணிகளின் எண்ணிக்கை palisadeல எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. number of chloroplasts are more, but here பசுங்கணிகளின் எண்ணிக்கை எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. So the number of chloroplasts is lesser when compared to the palisade parenchyma. இதனுடைய பணி ஒளிச்சேர்க்கை. The function of the palisade is photosynthesis and the function of spongy parenchyma is gaseous exchange. Main function is gaseous exchange because என்ன இருக்கு? காற்று இடைவெளிகள் இருக்கிறதுனால இது வளிம பரிமாற்றம் இதனுடைய முக்கியமான பணி. And another one thing, below the stomata there is a air chamber. There is a air chamber. இதுக்கு பேரு substomatal cavity. இதுக்கு பேரு என்னது? Substomatal cavity. Substomatal cavity. Cavity அல்லது respiratory cavity. So two names, substomatal cavity அதாவது ஸ்டொமேட்டாக்கு கீழ்ப்பக்கமாக இருக்குது. So below the stomata you may find a cavity air space that is called substomatal cavity or respiratory cavity. So இலைத்துளைக்கு கீழாக அமைந்த அந்த காற்றறை இலைத்துளை கீழறை அல்லது சுவாச அறை என்று அழைக்கப்படுகிறது. இலைத்துளை கீழறை அல்லது சுவாச அறை என்று அழைக்கப்படுகிறது. The function is gaseous exchange. இதனுடைய பணி வளிம பரிமாற்றம். சரியா? சோ இதுதான் என்னது உங்களுக்கு mesophyll tissue. ரெண்டு டைப் இருக்கு இல்லையா? Palisade parenchyma and sponge parenchyma. The difference very important. Now at the center you may find a large vascular bundle. The vascular bundle is usually the vascular bundle is usually is present on the veins. எங்க இருக்கும்? நரம்புகளில் தான் இந்த vascular கட்டைகள் காணப்படும். They are present on the veins. And each vascular bundle is conjoined, collateral and closed. Conjoined என்னது? ஒருங்கமைந்தவை. collateralனா சைலத்துக்கு வெளியே phloem இருக்கும். closedனா சைலத்துக்கும் phloemத்துக்கும் இடையில என்ன இருக்காது? கேம்பியம் இருக்காது. So ஒன்றிணைந்த ஒருங்கமைந்த மூடிய vascular கட்டைகள் காணப்படும். So vascular bundles are conjoined, collateral and closed. ஒவ்வொரு vascular கட்டையை சூழ்ந்தும் ஒரு வரிசையில் அமைந்த parenchyma செல்களாலான ஒரு உறை காணப்படும். parenchyma செல்களாலான ஒரு மெல்லிய சுவரை உடைய parenchyma செல்களாலான ஒரு உறை காணப்படும். இது கட்டை உறை or bundle sheath. கட்டை உறை ஆங்கிலத்துல bundle sheath அல்லது எல்லை parenchyma, border parenchyma என்று அழைக்கப்படுகிறது.
சரியா? So each and every vascular bundle is covered by a single layer of parenchymatous sheath. இதுக்கு பேர் என்னது? bundle sheath. கட்டை உறை என்று அழைக்கப்படுகிறது. இதுக்குள்ளான towards the upper epidermis you may find the xylem and towards the lower epidermis you may find the phloem. So towards the upper epidermis you are going to draw the xylem. Towards the upper epidermis you are going to draw the xylem. Phloem கொஞ்சம் இடத்துல இப்படி ஒரு demarcation நம்ம போட்டு வச்சுக்கணும். சரியா? Metaxylem, protoxylem. Metaxylem இங்க போக போக protoxylem. Protoxylem. சரி. எப்பவுமே xylem it is the wall is lignified and you have to draw two lines. You have to draw two lines to represent the lignification. Lignified. Secondary wall is lignified. Okay, then see the xylem is present towards the upper epidermis and phloem is present towards the lower epidermis. So xylem வந்து மேற்புற தோலை நோக்கியும் phloem கீழ்ப்புற தோலை நோக்கியும் காணப்படும். phloem எப்படி வரையணும்னு சொல்லி தந்திருக்கேன். சின்ன சின்ன செல்களாக நாம என்ன செய்யணும்? வரையணும். சின்ன சின்ன செல்களாக வரையணும். phloem வந்து சின்ன சின்ன செல் மாதிரி நாம வரைந்தா அது phloem. சரியா? வாட்டர் ஃபுட் கண்டக்டிங் எலமெண்ட் நம்ம படிச்சாச்சு ஏற்கனவே. ஃபுட் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ் they are the food conducting elements. ஸோ சின்ன சின்ன செல்ஸா போட்டு நாம இதை செய்யலாம். phloemத்தை முடிச்சிடலாம். ஸோ phloem is present towards the lower epidermis. phloem திசுவானது கீழ்ப்புற தோலை நோக்கி காணப்படும். எவ்வாறு காணப்படும்? கீழ்ப்புற தோலை நோக்கி phloemமும் மேல்புற தோலை நோக்கி xylemமும் காணப்படும். நல்ல பாலிகோனல் ஷேப் அருங்கோண செல்கள் நம்ம போட்டு இதை முடிச்சிட்டா போதும். சரியா? So this is phloem. இதுக்கு பேர் என்னது? phloem. 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 இது என்னது? xylem. இது metaxylem. 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 சரியா? And the protoxylem is facing towards the upper epidermis, metaxylem is facing towards the lower epidermis. xylem மேல்புற தோலை நோக்கி இருந்தாலும் protoxylem மேல்புற தோலை நோக்கியும் metaxylem பெரிய metaxylem கீழ்ப்புற தோலை நோக்கியும் காணப்படும். In between நாம என்ன செய்யணும்? parenchyma செல்கள் போட்டு நாம முடிச்சிடணும். In between நாம என்ன செய்யணும்? parenchyma செல்கள் போட்டு நாம முடிச்சிடணும். சரியா? In between the xylem vessels you have to draw the parenchymatous cells and you complete the vascular bundle. Now vascular bundles are conjoined, collateral and closed. Towards the upper epidermis you could find the xylem and towards the lower epidermis you could find the phloem and the protoploem is facing the upper epidermis. Metaxylem is facing the lower. Protoxylem is facing the upper epidermis and metaxylem is facing the lower epidermis. And in the xylem you may find xylem vessels and xylem parenchyma. Xylem tracheids and xylem fibers are absent. Xylem tracheids and xylem fibers are absent. In the phloem fibers are absent. In the phloem fibers are absent. சரியா? இந்த xylemத்துல xylem நார்களும் xylem tracheidsகளும் இருக்காது. phloemத்துல phloem நார்கள் மட்டும் இருக்காது. xylem மேற்புற தோலை நோக்கி இருக்கும், phloem கீழ்ப்புற தோலை நோக்கி இருக்கும். சரியா? இவ்வளவுதான். இனி மீதி உள்ள இடத்துல you have to draw parenchymatous cells. You have to draw parenchymatous cells and fill the whole structure. Parenchymatous cells. So this is the structure of dicot leaf. இருவிதை இலையினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம். அதாவது சூரியகாந்தி இலையின் குறுக்கு வெட்டு தோற்றம். சரியா? சோ குறுக்கு வெட்டு தோற்றத்துல இங்க என்ன இருக்கும்? இங்க அதே மாதிரி பாரசைட் parenchyma இருக்கும், 2 rows இருக்கும். அப்புறமா பஞ்சு parenchyma இங்க irregularly shaped cells உள்ளது இங்க இருக்கும். சரியா? இதே நாம வரைஞ்சிக்கலாம். இவ்வளவு நம்ம வரைஞ்சிட்டாலே நமக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைச்சிடும். சரியா? இந்த பக்கம் அதே மாதிரி தான் நம்ம வரைய போறோம். சோ டைம் இருந்தனா if time permits you can draw this side also. ஓகேயா? சோ ஒரு மேல்புற தோல் இருக்கு, கீழ்ப்புற தோல் இருக்கு. ரெண்டு புறத்தோலுக்கு இடையில் உள்ள தளத்திசு இலையிடை திசு என்று அழைக்கப்படும். இது பாரசைட் parenchyma என்றும் ஸ்பாஞ்சி parenchyma என்று வேறுபடுத்தப்பட்டிருக்கும்.
Palisade parenchyma cells they are என்னது உருளை வடிவ நீண்ட செல்கள். செல் இடைவெளிகளின்றி நெருக்கமாக அமைந்து காணப்படும் பசுங்கணிகளின் எண்ணிக்கை அதிகம். இவற்றினுடைய பணி ஒளிச்சேர்க்கை. Palisade parenchymaக்கு கீழே இலையிடை திசு வந்து ஒழுங்கற்ற வடிவமுடைய செல்கள், செல் இடைவெளிகளுடன் காணப்படும் நிறைய காற்றறைகள் இருக்கும். இவற்றுடைய பசுங்கணிகளின் எண்ணிக்கை குறைவு. காற்றறைகள் இருக்கிறதுனால இவற்றுடைய முக்கியமான பணி வளிம பரிமாற்றம். இந்த இலைத்துளைக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு காற்றறை காணப்படும். இது இலைத்துளை கீழ் அறை அல்லது சுவாச அறை என்று அழைக்கப்படுகிறது. சரியா? வாஸ்குலார் கட்டைகளை சூழ்ந்து ஒரு வரிசையில் அமைந்த பாரன்கைமா செல்களாலான உறை காணப்படும். இது கட்டை உறை அல்லது எல்லை பாரன்கைமா என்று அழைக்கப்படுகிறது. சைலம் மேற்புறத்தோலை நோக்கியும் ஃப்ளோயம் கீழ்ப்புறத்தோலை நோக்கியும் காணப்படும். சைலத்துல நார்களும் ட்ரக்கிடுகளும் காணப்படாது. ஃப்ளோயத்துல நார்கள் காணப்படாது. சரியா? இனி புரோட்டோசைலம் மேல்புறத்தோலை நோக்கியும் மெட்டாசைலம் கீழ்ப்புறத்தோலை நோக்கியும் காணப்படுகிறது. இவ்வளவுதான். அப்புறமா இலைத்துளைகள் இருக்கு. இலைத்துளைகள் மேற்புறத்தோட கீழ்ப்புறத்தில் அதிகமாக இருக்கும். இந்த தடிப்பானது கியூட்டிக்கல் தடிப்பானது மேல்புறத்தில் அதிக தடிப்பாகவும் கீழ்ப்புறத்தில் தடிப்பு கொஞ்சம் குறைவாகவும் காணப்படும். எதுக்கு? இந்த டிரான்ஸ்பிரேஷனை கட் டவுன் பண்றது. ஏன்னா மேல் பக்கம் தான் நல்ல சூரிய ஒளிப்படும். ஸோ அங்கே தடிப்பு அதிகமாக இருக்கும். கீழ்ப்புறத்தோல்ல தடிப்பு கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும். ஆனால் இலைத்துளைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சரிதானா? So this is the internal structure. The upper epidermis and lower epidermis in between the ground tissue is called mesophyll tissue. It is differentiated into palisade parenchyma and spongy parenchyma. Palisade parenchyma cells are cylindrical, elongated cells. They are arranged without any intercellular space. The number of chloroplasts are more and their main function is photosynthesis. Below the palisade parenchyma, you may find the spongy parenchyma. They are irregularly shaped cells. They are arranged with the intercellular space and the number of chloroplasts are very less when you compare to palisade parenchyma. Since they have so many air cavities, their main function is gaseous exchange. Below the stomata, there may be a cavity called substomatal cavity or respiratory cavity. Its main function is gaseous exchange. At the center, you may find the vascular bundle. They are present on the veins and each bundle is surrounded by a parenchymatous sheath called bundle sheath or powder parenchyma. Towards the upper epidermis, you may find the xylem and towards the lower epidermis, you may find the phloem. So in the xylem, xylem tracheids and xylem fibers are absent. In the phloem, phloem fibers are absent. And in the xylem, the protoxylem is facing the upper epidermis and metaxylem is facing the lower epidermis. The number of stomata are more in the upper epidermis, lower epidermis than the upper epidermis. The cuticle is thicker on the upper epidermis than the lower epidermis. Is it clear? So very easy. Today itself, when you see the video, at once you draw and see them. You learn to draw. I taught you how to draw the palisade parenchyma and the spongy parenchyma. So at once you try to draw this diagram. Very, very important diagram. You understand? They may ask you differentiate palisade parenchyma and spongy parenchyma. Okay? Thank you.